வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 11th பயாலஜி 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசையா அப்படின்ற டாப்பிக்கில் டே 4 பார்க்குறோம். இன்றைக்கி பயோசுவாலஜி யூனிட் 1 பார்க்குறோம். ஸோ இதில் உங்களுக்கு 7 1 மார்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 2 மார்க் 2 3 மார்க் 1 5 மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவால் பண்ணாக்க பலனடையட்டும். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின். அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில், அனிமல் வித்தவுட் ரெட் பிளட். அப்போது அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுறாருன்னா ரெட் பிளட்டை பேஸ் பண்ணி ரெட் பிளட் இருக்கா இல்லை ரெட் பிளட் இல்லையா அனிமல்ஸில் அதை பேஸ் பண்ணி 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாரு. அனைமா எனைமா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் அனிமல்ஸ் வித்தவுட் ரெட் பிளட். அப்போ அனிமலில் ரெட் பிளட் இல்லை. ஸோ அப்போ அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காரு அப்படின்னா அனைமா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அப்போ வித் ரெட் பிளட் அப்படின்னாக்கா எனைமா அப்படின்றது பேர். அப்போது நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், ஊஸ் த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். அவர் தான் பண்ணாக்கா ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. அடுத்து கொஷின் நம்பர் 3, ஊஸ் நவுன் அஸ் ஃபாதர் ஆஃப் பாட்டனி. இதை பண்ணாக்கா பாட்டனியில் 1 மார்க்லேயும் பார்த்துருப்போம். ஊஸ் நவுன் அஸ் ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜுவாலஜி புக்கில் இருக்குது, பாட்டனி புக்கில் இருக்குது. ஸோ தியோபாரஸ்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி பண்ணாக்கா நம்ம இன்றைக்கி டே 4 வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி டே 1 டே 2 டே 3 பண்ணாக்கா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். 11th பயாலஜி சென்டம் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பாருங்கள். வீடியோவுடைய லிங்க்கை இந்த டே 1 டே 2 டே 3க்கான வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பாருங்கள். எல்லா வீடியோஸும் பார்த்தா தான் பண்ணாங்க நம்மளால் சென்டம் வாங்க முடியும். வீடியோ பார்க்குறது மட்டும் கிடையாது, நீங்கள் பண்ணாக்க கண்டினியூஸாக பண்ணாக்க அந்த கொடுக்குற ஒர்க்கை டெய்லி அன்னன்னைக்கு முடிச்சிடணும். இந்த 1 மார்க்காக இருக்கட்டும், 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க்காக இருக்கட்டும், 5 மார்க் இருக்கட்டும், ஈவன் பண்ணாக்க படித்த கொஷினாகவே இருந்தாலையும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்து இன்றைக்கான கொஷின் நம்பர் 4, டேஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அரிஸ்டாட்டில். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ் யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5, டேஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்பீசிஸ் அஸ் த அல்டிமேட் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி. அப்படி இல்லைனா காயின் த டேர்ம் ஸ்பீசிஸ் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணது ஜான் ரே. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னா ஸ்பீசிஸ் ஆஸ் த அல்டிமேட் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி. அல்டிமேட் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறது யார்? ஜான் ரே. அதே மாதிரி ஸ்பீசிஸ் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணதும் ஜான் ரே தான். அடுத்து இங்கே கொஷின் நம்பர் 6 நான் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்காக கொடுத்துருக்கேன். மேல் ஆர்ஸ் அண்டு ஃபீமேல் டாங்கி. நமக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் ஃபஸ்ட் லெசனில். அதில் பண்ணாக்கா டிஃப்ரெண்ட் கிராஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ மேல் ஆர்ஸையும் ஃபீமேல் டாங்கியும் கிராஸ் பண்ணால் அதுக்கு என்ன பேர்? மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஆர்ஸ். அப்படி இங்கே ரிவர்ஸில் பண்ணிட்டாங்க, ரெசிப்ரோக்கல் கிராஸ். இங்கே மேல் ஆர்ஸு ஃபீமேல் டாங்கி, இங்கே மேல் டாங்கி ஃபீமேல் ஆர்ஸ். அடுத்து மேல் லயன் ஃபீமேல் டைகர், இங்கே அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் மேல் டைகர் அண்ட் ஃபீமேல் லயன். ஸோ இது கிராஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்றது தான். அப்போ ஃபஸ்ட்டு மேல் ஆர்ஸ் அண்டு ஃபீமேல் டாங்கி இது ரெண்டும் கிராஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னி அப்படின்னு பேர். மேல் ஆர்ஸையும் ஃபீமேல் டாங்கியும் கிராஸ் பண்ணால் கிடைக்கிறது இன்னி. ஃபீமேல் டாங்கியும் ஃபீமேல் ஆர்ஸையும் கிராஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. ஸோ இங்கே மியூல் இருக்குது பாருங்கள் அது. அடுத்து சி, மேல் லயன் அண்டு ஃபீமேல் டைகர். ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது பண்ணாக்கா லைகர். அப்போ மேல் டைகர் அண்ட் ஃபீமேல் லயன் இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ண நமக்கு கிடைக்கிறது பண்ணாக்கா டைகான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இது பண்ணாக்கா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இங்கே ஆன்சர் சைடில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 7, இதுவும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பண்ணாக்கா அக்ஸ்லி, அடுத்தது ஜான் ரே, அடுத்தது கரோலஸ் லின்னேயஸ், அடுத்தது சார்லஸ் டார்வின். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நாங்கள் ஆன்சர் நான் போடல. ஸோ என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜான் ரே கண்டுபிடிச்சிடலாம். யார்? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், காயின் த டேர்ம் ஸ்பீசிஸ். ஜான் ரே யார்? ஜான் ரே தான் பண்ணாக்கா ஸ்பீசிஸ் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணார். அப்போது பிக்கு பண்ணாக்கா ஸ்பீசிஸ் வரும். அடுத்து கரோலஸ் லின்னேயஸ் யார் வருவார்? வராங்க. ஸோ கரோலஸ் லின்னேயஸ் ஆனால் சார்லஸ் டார்வின். அப்போ சார்லஸ் டார்வின் எடுத்துக்கலாம். இங்கே ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். அப்போது பிக்கு ஸ்பீசிஸ் முடிஞ்சிருச்சு, சார்லஸ் டார்வினுக்கு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து யார்? கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ் பண்ணாக்கா என்ன புக் எழுதுறாரு அப்படின்னா
அப்போ கரோலஸ் லினேயஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிஸ்டமா நேச்சுரே அப்படின்ற ஒரு புக்கை எழுதுறாரு. அப்போ அக்ஸிலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர். அப்போ பாருங்கள், அக்ஸிலிக்கு வந்து எனக்கு ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர், ஜான் ரே வந்து ஸ்பீசிஸு, கரோலஸ் லினேயஸ் வந்து சிஸ்டமா நேச்சுரே, சார்லஸ் டார்வின் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். அப்போ இங்கே நான் ஆன்சர் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டோட்டலாக 7 1 மார்க் கொடுத்துருக்கேன். இன்றைக்கான ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின். இது புக் பேக் கொஷின் தான். Question number 8. Why elephant and other wild animals are entering into the human living area? ஸோ இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ஸோ அடுத்து வந்து எனக்கு கொஷின் நம்பர் 9. இதை வந்து 5 மார்க்காக கொடுத்துருக்கேன். வாட் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர்? ஸோ நாமன்கிளேச்சர் அப்போ பேர் வைக்கிற முறைக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பண்ணாக்கா ஒரு 5 மார்க் இன்டீரியர் கொஷின். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 10 வந்து பண்ணாக்கா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா டாட்டோனமி நம்ம புக்கில் படிச்சிருப்போம். டாட்டோனமி அப்படின்னு சொல்லிட்டு ஜீனஸ் நேமும் ஸ்பீசிஸ் நேமும் ரெண்டும் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் டாட்டோனமி அப்படின்னு பேர். அதே கொஷினை தான் நான் கொஞ்சம் இங்கே க்ரியேட்டிவாக கேட்டிருக்கேன். நாஜா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த பர்டிகுலர் டைப் ஆஃப் நாமன்கிளேச்சர். நாஜா ரெண்டுமே ஜீனஸ் நேமும் ஸ்பீசிஸ் நேமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அது டாட்டோனமி. அப்போ நாஜா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த பர்டிகுலர் டைப் ஆஃப் நாமன்கிளேச்சர். ஐடென்டிஃபை அண்ட் டிஃபைன் த நாமன்கிளேச்சர் டைப். அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான டெஃபினிஷனை கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், த கிவன் நாமன்கிளேச்சர் இஸ் டாட்டோனமி அப்படின்னு ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம் டெஃபினிஷன் எழுதி ப்ளஸ் எக்ஸாம்பிள் வந்து அங்கே இருக்கு பாருங்கள் நாஜா அதை எடுத்து எழுதணும். ஸோ இது வந்து இப்போ 2 மார்க்காக கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஆன்சர் புரியலனா சொல்லுங்கள், நான் வந்து இப்போ கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து இப்போ டெக்ஸ்ட் பண்ணுறேன். அடுத்து கொஷின் நம்பர் 11. வாட் இஸ் பைனாமியல் நாமன்கிளேச்சர்? பைனாமியல் நாமன்கிளேச்சர், இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்றது 11th பாட்னி புக்லேயும் வரும், 11th பயோசுவாலஜி புக்லேயும் வரும். ஸோ அங்கே எக்ஸாம்பிள் ரெண்டுத்துக்கான டெஃபினிஷன் ஒன்று தான் சேம். ஆனால் அங்கே ஆன்சர் எழுதும்போது பாட்னியில் எழுதும்போது பாட்னிக்கான எக்ஸாம்பிள் எழுதணும். இங்கே ஜுவாலஜியில் கொஷின் கேட்டாங்கன்னா ஜுவாலஜிக்கான நேம் எழுதணும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பைனாமியல் நாமன்கிளேச்சர்? ஸோ இது வந்து 3 மார்க்காக கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் த நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன்? கிளாசிஃபிகேஷன் எதனால் வேணும், எதுக்கு வேணும் அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து ஒரு இன்டீரியர் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷினும் கூட. ஸோ இதுவும் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு 3 மார்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இன்றைக்கான டே 4 பார்த்துட்டோம். ஸோ டே 1 டே 2 டே 3 வந்து பண்ணாக்கா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி கொடுக்குற ஒர்க்கை டெய்லி முடிங்க. ஸோ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு 10 டேஸ் இல்லை 20 டேஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு வந்து பண்ணாக்கா மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ டெய்லி கொடுக்குற ஒர்க் டெய்லி படிங்க. படிச்சுட்டே இருந்தாலே ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோ போடுறதோடைய அந்த எய்ம் வந்து பண்ணாக்கா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ.